இந்து தமிழ் திசை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மக்களவைத் தேர்தல் 2024 முன்னிட்டு பல்வேறு மாநிலங்களின் தேர்தல் கள நிலவரம் குறித்து பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய பிரதான அரசியல் கட்சிகள் எவை, அந்த கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி சதவீதம் எத்தனை, அந்த கட்சிகள் கடந்த கால தேர்தல்களில் பெற்ற வெற்றிகள் மற்றும் தோல்விகள், தற்போதைய கள நிலவரம் யாருக்கு சாதகமாக இருக்கிறது அல்லது பாதகமாக இருக்கிறது என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை புள்ளி விவரங்களோடு இந்த பகுதியில் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் தற்போது பீகார் மாநிலத்தின் தேர்தல் கள நிலவரம் குறித்து பார்க்க இருக்கிறோம். இந்தியாவின் கிழக்கே நிலத்தால் சூழப்பட்டு இருக்கக்கூடிய பெரிய மாநிலம் பீகார். இந்த மாநிலத்தில் மொத்தம் 38 மாவட்டங்கள் இருக்கின்றன, 40 மக்களவை தொகுதிகள் இருக்கின்றன, 243 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கின்றன. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பீகாரின் மக்கள் தொகை 10,41,00,000 பேர். கிராமப்புறங்களில் 88.71% மக்களும், நகர்ப்புறங்களில் 11.29% மக்களும் வசிக்கிறார்கள். மாநிலத்தின் கல்வி அறிவு 61.80%. இதில் ஆண்களின் கல்வி அறிவு 71.2%, பெண்களின் கல்வி அறிவு 51.5% இருக்கிறது. இந்த மாநிலத்தில் இந்துக்கள் 82.69% இருக்கிறார்கள், முஸ்லிம்கள் 16.87%, கிறிஸ்தவர்கள் 0.12% இருக்கிறார்கள். சீக்கியர்கள், பௌத்தர்கள், சமணர்கள் ஆகியோர் தலா 0.02% அளவில் இருக்கிறார்கள். நாடு சுதந்திரம் அடைந்ததிலிருந்து 1990 வரை இந்த மாநிலத்தை அதிக காலம் காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்திருக்கிறது. 1990 2005 வரை சுமார் 15 ஆண்டு காலம் ராஷ்டிரிய ஜனதா தளம் இந்த மாநிலத்தை ஆட்சி செய்திருக்கிறது. லாலு பிரசாத் யாதவ் 7.5 ஆண்டுகளும், அவரது மனைவியான ராப்ரி தேவி 7.5 ஆண்டுகளும் இந்த மாநிலத்தை ஆட்சி செய்திருக்கிறார்கள். 2005 இருந்து தற்போது வரை நிதிஷ்குமார் இந்த மாநிலத்தை ஆட்சி செய்து வருகிறார். பீகாரில் அதிக காலம் முதல்வராக ஆட்சி செய்தவர் என்ற பெருமையை நிதிஷ்குமார் பெற்றிருக்கிறார். இவர் 17 ஆண்டுகளுக்கும் மேலாக முதல்வராக தொடர்ந்து நீடித்து வருகிறார். பீகாரில் 200க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி, ராஷ்டிரிய ஜனதா தளம், ஐக்கிய ஜனதா தளம், காங்கிரஸ், பசுபதி குமார் பரசின் லோக் ஜனசக்தி கட்சி, சிராக் பாஸ்வானின் லோக் ஜனசக்தி கட்சி, ராம்விலாஸ் பாஸ்வான் ஆகிய கட்சிகள் பிரதான கட்சிகளாக இருக்கின்றன. இந்த மாநிலத்தில் கடந்த 20 ஆண்டுகளில் நடைபெற்ற மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தேர்தல்களின் முடிவுகள் குறித்து தற்போது பார்ப்போம். 2019 மக்களவை தேர்தலை பொறுத்தவரை இந்த தேர்தலின் போது 2 பெரிய கூட்டணிகள் இந்த மாநிலத்தில் போட்டியிட்டன. தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி, ஐக்கிய ஜனதா தளம், லோக் ஜனசக்தி கட்சி ஆகியவை இணைந்து போட்டியிட்டன. 17 தொகுதிகளில் போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சி 24% வாக்குகளுடன் 17 இடங்களிலும் வெற்றி பெற்றது. ஐக்கிய ஜனதா தளம் கட்சி 17 இடங்களில் போட்டியிட்டு 22.26% வாக்குகளுடன் 16 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. ஒரு தொகுதியில் வெற்றி வாய்ப்பை இழந்தது. லோக் ஜனசக்தி கட்சி 6 தொகுதிகளில் போட்டியிட்டது. 8% வாக்குகளுடன் 6 தொகுதிகளிலும் அக்கட்சி வெற்றி பெற்றது. மற்றொரு கூட்டணியான மகா கத்பந்தன் கூட்டணியில் ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ், ராஷ்டிரிய லோக் சமதா கட்சி, இந்துஸ்தானி அவாமி மோர்ச்சா ஆகிய கட்சிகள் இணைந்து தேர்தலை எதிர்கொண்டன. இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 9 தொகுதிகளில் போட்டியிட்டது. 7.85% வாக்குகளுடன் ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றது. ராஷ்டிரிய ஜனதா தளம் 19 தொகுதிகளில் போட்டியிட்டது. 15.68% வாக்குகளை பெற்றது. எனினும் ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறவில்லை. பிற கட்சிகளும் இந்த தொகுதியிலும் வெற்றி பெறவில்லை. அடுத்ததாக 2014 ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலின் முடிவுகள் குறித்து தற்போது பார்ப்போம். இந்த தேர்தலின் போதும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு அணியாகவும், மகா கத்பந்தன் அணி ஒரு அணியாகவும் நின்று தேர்தலை எதிர்கொண்டன. தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக, லோக் ஜனசக்தி கட்சி, ராஷ்டிரிய லோக் சமதா கட்சி ஆகியவை இணைந்து தேர்தலை எதிர்கொண்டன. 30 தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜக 29.86% வாக்குகளுடன் 22 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. லோக் ஜனசக்தி கட்சி 7 தொகுதிகளில் போட்டியிட்டது. 6.5% வாக்குகளுடன் 6 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. ஒரு தொகுதியில் வெற்றி வாய்ப்பை இழந்தது. ராஷ்டிரிய லோக் சமதா கட்சி 3 தொகுதியில் போட்டியிட்டு 3லும் வெற்றி பெற்றது. மகா கத்பந்தன் அணியில் ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் ஆகியவை இணைந்து தேர்தலை எதிர்கொண்டன. இந்த தேர்தலில் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி 27 தொகுதிகளில் போட்டியிட்டு 20.46% வாக்குகளுடன் 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. காங்கிரஸ் கட்சி 12 இடங்களில் போட்டியிட்டது. 8.56% வாக்குகளுடன் 2 இடங்களில்
இடங்களில் வெற்றி பெற்றது. தேசியவாத காங்கிரஸ் கட்சி ஒரு இடத்தில் போட்டியிட்டு 1.22% வாக்குகளுடன் ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றது. தனித்து போட்டியிட்ட ஐக்கிய ஜனதாதளம் கட்சி 16% வாக்குகளை பெற்றது. எனினும் 2 தொகுதிகளில் மட்டுமே அக்கட்சி வெற்றி பெற்றது. அடுத்ததாக 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலின் முடிவுகள் குறித்து தற்போது பார்ப்போம். இந்த தேர்தலின் போது பாரதிய ஜனதா கட்சியும் ஐக்கிய ஜனதாதளமும் கூட்டணி அமைத்து போட்டியிட்டன. பாரதிய ஜனதா கட்சி 13.93% வாக்குகளுடன் 12 இடங்களில் வெற்றி பெற்றது. ஐக்கிய ஜனதாதளம் கட்சி 24% வாக்குகளுடன் 20 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. மகா கத்பந்தன் அணியில் ராஷ்டிரிய ஜனதாதளம், லோக் ஜனசக்தி கட்சி, சமாஜ்வாதி கட்சி ஆகியவை இணைந்து தேர்தலை எதிர்கொண்டன. இந்த தேர்தலில் ராஷ்டிரிய ஜனதாதளம் 19.31% வாக்குகளுடன் 4 இடங்களில் வெற்றி பெற்றது. காங்கிரஸ் கட்சி 10.26% வாக்குகளுடன் 2 இடங்களில் வெற்றி பெற்றது. சுயேட்சைகள் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றார்கள். அடுத்ததாக 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலின் முடிவுகள் குறித்து தற்போது பார்க்கலாம். இந்த தேர்தலிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு அணியாகவும் மகா கத்பந்தன் ஒரு அணியாகவும் இருந்து தேர்தலை எதிர்கொண்டன. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜக, ஐக்கிய ஜனதாதளம் கட்சி ஆகியவை இணைந்து போட்டியிட்டன. மகா கத்பந்தன் அணியில் ராஷ்டிரிய ஜனதாதளம், காங்கிரஸ், லோக் ஜனசக்தி கட்சி, சிபிஎம், தேசியவாத காங்கிரஸ் ஆகியவை இணைந்து தேர்தலை எதிர்கொண்டன. இந்த தேர்தலில் 26 தொகுதிகளில் போட்டியிட்ட ராஷ்டிரிய ஜனதாதளம் 30.67% வாக்குகளுடன் 22 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. 8 தொகுதிகளில் போட்டியிட்ட லோக் ஜனசக்தி கட்சி 8.89% வாக்குகளுடன் 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. காங்கிரஸ் கட்சி 4 தொகுதிகளில் போட்டியிட்டது. 4.49% வாக்குகளுடன் 3 இடங்களில் வெற்றி பெற்றது. சிபிஎம் கட்சியும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியும் ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறவில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியை எடுத்துக்கொண்டால் இந்த கூட்டணியில் ஐக்கிய ஜனதாதளம் 24 தொகுதிகளில் போட்டியிட்டது. 22.36% வாக்குகளுடன் 6 தொகுதியில் வெற்றி பெற்றது. பாஜக 16 தொகுதிகளில் போட்டியிட்டது. 14.57% வாக்குகளுடன் 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அடுத்ததாக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் குறித்து தற்போது பார்க்கலாம். 2020 சட்டப்பேரவை தேர்தலின் போது தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு அணியாகவும் மகா கத்பந்தன் ஒரு அணியாகவும் இந்த தேர்தலை எதிர்கொண்டன. தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக, ஐக்கிய ஜனதாதளம், விகாஷீல் இன்சான் கட்சி, இந்துஸ்தானி அவாமி மோர்ச்சா ஆகியவை இணைந்து தேர்தலை எதிர்கொண்டன. இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி 110 இடங்களில் போட்டியிட்டது. 19.46% வாக்குகளுடன் 74 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. ஐக்கிய ஜனதாதளம் 115 தொகுதிகளில் போட்டியிட்டது. 15.39% வாக்குகளுடன் 43 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. விகாஷீல் இன்சான் கட்சி 11 தொகுதிகளில் போட்டியிட்டது. 1.52% வாக்குகளுடன் 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இந்துஸ்தானி அவாமி மோர்ச்சா கட்சி 7 தொகுதிகளில் போட்டியிட்டது. 0.89% வாக்குகளுடன் 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இந்த அணி மொத்தம் 125 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதையடுத்து முதல்வராக நிதிஷ்குமார் பதவியேற்றார். மகா கத்பந்தன் அணியில் ராஷ்டிரிய ஜனதாதளம், காங்கிரஸ், சிபிஐ-எம்எல், சிபிஐ, சிபிஎம் ஆகியவை இணைந்து தேர்தலை எதிர்கொண்டன. இதில் ராஷ்டிரிய ஜனதாதளம் 144 தொகுதிகளில் போட்டியிட்டது. 23.11% வாக்குகளுடன் 75 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. காங்கிரஸ் கட்சி 70 தொகுதிகளில் போட்டியிட்டது. 9.48% வாக்குகளுடன் 19 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. சிபிஐ-எம்எல் 19 தொகுதிகளில் போட்டியிட்டது. 3.16% வாக்குகளுடன் 12 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. சிபிஐ கட்சி 6 தொகுதிகளில் போட்டியிட்டது. 0.83% வாக்குகளுடன் 2 தொகுதிகளிலும், சிபிஎம் கட்சி 4 தொகுதிகளில் போட்டியிட்டு 0.65% வாக்குகளுடன் 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றன. இந்த அணி மொத்தம் 110 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. லோக் ஜனசக்தி கட்சி தனித்து போட்டியிட்டது. மொத்தம் 135 தொகுதிகளில் போட்டியிட்ட இக்கட்சி 5.66% வாக்குகளுடன் ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றது. பகுஜன் சமாஜ் கட்சி 78 தொகுதிகளில் போட்டியிட்டது. 1.49% வாக்குகளை பெற்று ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றது. அடுத்ததாக 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் குறித்து தற்போது பார்ப்போம். இந்த தேர்தலிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு அணியாகவும் மகா கத்பந்தன் மற்றொரு அணியாகவும் நின்று தேர்தலை எதிர்கொண்டன. இம்முறை மகா கத்பந்தன் அணியில் ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சியோடு ஐக்கிய ஜனதாதளம் கட்சி கூட்டணி அமைத்தது. அதோடு காங்கிரஸ் கட்சியும் இந்த கூட்டணியில் இணைந்தது. 101 தொகுதிகளில் போட்டியிட்ட ஐக்கிய ஜனதாதளம் கட்சி 16.83% வாக்குகளுடன் 71 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. 101 தொகுதிகளில் போட்டியிட்ட ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சி
18.35% வாக்குகளுடன் 80 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. காங்கிரஸ் கட்சி 41 தொகுதிகளில் போட்டியிட்டது. 6.66% வாக்குகளுடன் 27 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இந்த அணி அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றதை அடுத்து நிதிஷ்குமார் முதல்வராக தேர்வு செய்யப்பட்டார். இந்த தேர்தலில் 157 தொகுதிகளில் போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சி 24.42% வாக்குகளுடன் 53 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. லோக் ஜனசக்தி கட்சி 42 தொகுதிகளில் போட்டியிட்டது. 4.83% வாக்குகளுடன் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. PLSP கட்சி 23 தொகுதிகளில் போட்டியிட்டது. 2.56% வாக்குகளுடன் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. CPIML 98 தொகுதிகளில் போட்டியிட்டது. 1.54% வாக்குகளுடன் 3 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. ராஷ்டிரிய லோக் சமதா கட்சி 2.56% வாக்குகளுடன் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இந்துஸ்தானி அவாமி மோர்ச்சா கட்சி 2.27% வாக்குகளுடன் 1 தொகுதியில் வெற்றி பெற்றது. இந்த தேர்தலில் சுயேட்சைகள் 4 இடங்களில் வெற்றி பெற்றார்கள். அடுத்ததாக 2010 ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் குறித்து தற்போது பார்க்கலாம். இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு அணியாகவும் மகா கத்பந்தன் ஒரு அணியாகவும் போட்டியிட்டது. காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவும் ஐக்கிய ஜனதா தளமும் இணைந்து போட்டியிட்டன. பாஜக 102 தொகுதிகளில் போட்டியிட்டு 16.49% வாக்குகளுடன் 91 இடங்களில் வெற்றி பெற்றது. ஐக்கிய ஜனதாதளம் கட்சி 141 தொகுதிகளில் போட்டியிட்டு 22.58% வாக்குகளுடன் 115 இடங்களில் வெற்றி பெற்றது. இந்த அணி அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றதை அடுத்து முதல்வராக நிதிஷ்குமார் பதவியேற்றார். ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சி 168 தொகுதிகளில் போட்டியிட்டது. 18.84% வாக்குகளுடன் 22 இடங்களில் மட்டுமே அக்கட்சி வெற்றி பெற்றது. காங்கிரஸ் கட்சி 243 தொகுதிகளிலும் போட்டியிட்டது. 8.37% வாக்குகளுடன் 4 தொகுதிகளில் மட்டுமே அக்கட்சி வெற்றி பெற்றது. லோக் ஜனசக்தி கட்சி 75 இடங்களில் போட்டியிட்டு 6.74% வாக்குகளுடன் 3 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா 41 தொகுதிகளில் போட்டியிட்டது. 0.61% வாக்குகளுடன் 1 தொகுதியில் வெற்றி பெற்றது. CPI 56 இடங்களில் போட்டியிட்டு 1.69% வாக்குகளுடன் 1 தொகுதியில் வெற்றி பெற்றது. இந்த தேர்தலில் சுயேட்சைகள் 6 பேர் வெற்றி பெற்றார்கள். அடுத்ததாக 2005 ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் குறித்து பார்ப்போம். இந்த தேர்தலின் போது பாரதிய ஜனதா கட்சியும் ஐக்கிய ஜனதா தளமும் இணைந்து தேர்தலை எதிர்கொண்டன. பாரதிய ஜனதா கட்சி 103 தொகுதிகளில் போட்டியிட்டது. 10.97% வாக்குகளுடன் 37 இடங்களில் வெற்றி பெற்றது. ஐக்கிய ஜனதா தளம் கட்சி 138 தொகுதிகளில் போட்டியிட்டது. 14.55% வாக்குகளுடன் 55 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. லோக் ஜனசக்தி கட்சி 178 தொகுதிகளில் போட்டியிட்டு 12.62% வாக்குகளுடன் 29 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. தேர்தல் முடிவை அடுத்து நிதிஷ்குமார் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சி 215 தொகுதிகளில் போட்டியிட்டது. 25% வாக்குகளுடன் 75 இடங்களில் அக்கட்சி வெற்றி பெற்றது. காங்கிரஸ் கட்சி 84 தொகுதிகளில் போட்டியிட்டது. 5% வாக்குகளுடன் 10 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. CPIML 109 தொகுதிகளில் போட்டியிட்டது. 2.49% வாக்குகளுடன் 7 இடங்களில் வெற்றி பெற்றது. அதேபோல் இந்த தேர்தலில் பகுஜன் சமாஜ் கட்சி 238 தொகுதிகளில் போட்டியிட்டது. 4.41% வாக்குகளுடன் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. CPI கட்சி 17 தொகுதிகளில் போட்டியிட்டு 1.58% வாக்குகளுடன் 3 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. CPM கட்சி 12 தொகுதிகளில் போட்டியிட்டு 0.64% வாக்குகளுடன் 1 தொகுதியில் வெற்றி பெற்றது. தேசியவாத காங்கிரஸ் கட்சி 31 தொகுதிகளில் போட்டியிட்டு 0.98% வாக்குகளுடன் 3 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இந்த தேர்தலில் சுயேட்சைகள் 17 இடங்களில் வெற்றி பெற்றார்கள். அடுத்ததாக தற்போது நடைபெற உள்ள மக்களவை தேர்தல் குறித்த புள்ளி விவரங்களை பார்க்கலாம். பீகாரில் மக்களவை தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற இருக்கிறது. ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற உள்ள முதல் கட்ட தேர்தலின் போது 4 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஏப்ரல் 26ஆம் தேதி நடைபெற உள்ள 2ஆம் கட்ட தேர்தலில் 5 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற இருக்கிறது. மே 7ஆம் தேதி நடைபெற இருக்கிற 3ஆம் கட்ட தேர்தலின் போது 5 தொகுதிகளுக்கும், மே 13ஆம் தேதி நடைபெற உள்ள 4ஆம் கட்ட தேர்தலின் போது 5 தொகுதிகளுக்கும், மே 20ஆம் தேதி நடைபெற உள்ள 5ஆம் கட்ட தேர்தலின் போது 5 தொகுதிகளுக்கும், மே 25ஆம் தேதி நடைபெற உள்ள 6ஆம் கட்ட தேர்தலின் போது 8 தொகுதிகளுக்கும், ஜூன் 1ஆம் தேதி நடைபெற உள்ள 7ஆம் கட்ட தேர்தலின் போது 8 தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு அணியாகவும் மகா கத்பந்தன் ஒரு அணியாகவும் தேர்தலை எதிர்கொள்கின்றன. தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி, ஐக்கிய ஜனதா தளம், சிராக் பாஸ்வானின் லோக் ஜனசக்தி கட்சி, ஜிதன் ராம் மஞ்சியின் இந்துஸ்தானி அவாமி மோர்ச்சா, உபேந்திர குஷ்வாஹா தலைமையிலான ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா ஆகியவை இணைந்து தேர்தலை எதிர்கொள்ள இருக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சி 17 தொகுதிகளில் போட்டியிட இருக்கிறது.
ஐக்கிய ஜனதா தளம் 16 தொகுதிகளில் போட்டியிட இருக்கிறது. சிராக் பாஸ்வானின் லோக் ஜனசக்தி கட்சி 5 இடங்களில் போட்டியிட இருக்கிறது. ஜிதன் ராம் மாஞ்சியின் இந்துஸ்தானி அவாமி மோர்ச்சா ஒரு தொகுதியில் போட்டியிடுகிறது. உபேந்திர குஷ்வாஹாவின் ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா ஒரு தொகுதியில் போட்டியிட இருக்கிறது. மகா கத்பந்தன் அணியில் ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், சிபிஐஎம்எல் ஆகியவை உள்ளன. இதில் சிபிஐ, சிபிஎம், சிபிஐஎம்எல் ஆகிய 3 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. மீதமுள்ள 35 தொகுதிகளுக்கான தொகுதி பங்கீடு இன்னும் முடிவடையவில்லை. பசுபதி குமார் பரஸ் தலைமையிலான ராஷ்டிரிய லோக் ஜனசக்தி கட்சியும் முன்னாள் மாநில அமைச்சர் முகேஷ் சஹானி தலைமையிலான விகாஷீல் இன்சான் கட்சியும் மகா கத்பந்தனில் இணைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அதற்கான பேச்சுவார்த்தை தற்போது நடைபெற்று வருவதால் இன்னும் கூட்டணிக்கான தொகுதி பங்கீடு முடிவடையாமல் இருக்கிறது. நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி சில மாதங்களுக்கு முன்பு வரை இந்தியா கூட்டணியில், அதாவது மகா கத்பந்தன் அணியில் இருந்தது. அப்போது நடத்தப்பட்ட 6 கருத்து கணிப்புகளில் 3 கருத்து கணிப்புகள் மகா கத்பந்தன் அணிக்கு சாதகமாக இருந்தன. 2 கருத்து கணிப்புகள் பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சாதகமாக இருந்தது. ஒரு கருத்து கணிப்பு சமமான போட்டியில் 2 அணியும் இருப்பதாக கூறியது. நிதிஷ்குமார் பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்த பிறகு நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்ததை அடுத்து 2 கருத்து கணிப்புகள் நடத்தப்பட்டுள்ளன. அந்த 2 கருத்து கணிப்புகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னணியில் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. மகா கத்பந்தன் அணியை மேலும் வலிமைப்படுத்துவதற்கான முயற்சியில் லாலு பிரசாத் ஈடுபட்டிருக்கிறார். அந்த முயற்சி வெற்றி பெறும் பட்சத்தில் தேர்தல் களம் இன்னமும் போட்டி நிறைந்ததாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வலிமையான கூட்டணிகள் மோதும் இந்த மாநிலத்தின் தேர்தல் முடிவுகள் எவ்வாறு இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.